ஸோ செப்டம்பர்ல லான்ச் ஆன இந்த ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வந்து நான் இப்போ என்னோட செகண்டரி ஃபோனா ஜியோ சிம் கூட யூஸ் பண்ணிருக்கேன். ஆமாங்க, செகண்டரி ஃபோனா யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இனிஷியலி நான் வந்து பிரைமரி ஃபோனை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் வித் மை ஏர்டெல் சிம். ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஏர்டெல் சிம் வந்து எப்பவுமே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபிளாக்ஷிப் ஃபோன்ல தாங்க இருக்கும். நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க நான் ஐபோன் தான் பிரைமரியா யூஸ் பண்றேன்னு, பட் கிடையாது. இந்த ஃபோனை நான் ஏன் செகண்டரி ஃபோனா யூஸ் பண்ணிருக்கேன், 7 மாசத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இந்த ஃபோனை பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த வீடியோல வந்து அதிகமா நான் ஸ்பெக்ஸ் பத்திலாம் பேச போறது இல்ல, பட் டெய்லி எவ்ரி டே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஃபோன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் அன்பயஸ்டா கிளியரா உங்களுக்கு சொல்ல போறேன். தமிழ் டெக் யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் ரிவ்யூ இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இட்ஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் ஃபன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மிக் ஆரஞ்ச் கலர் இங்கே ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸோடது. இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு 2 கலர் கிடைக்கும். ஒன்று வந்து மிட் நைட் ப்ளூ அண்ட் இன்னொன்று வந்து சில்வர் கலர். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு சில்வர் கலர் தான் பிடிக்கும். ஆனால் ஒரு ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் இல்லைன்னா 17 ப்ரோ வாங்குறீங்கன்னா எல்லாரும் வந்து காஸ்மிக் ஆரஞ்ச் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பிகாஸ் இப்போ இந்த கலர் வந்து இந்த ஃபோனுக்கு ஒரு ஐகானிக்கான கலர்னு கண்டிப்பாக சொல்லாங்க. நீங்கள் ரெகுலராக ரோடில் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் பை லுக்கிங் அட் தட் கலர். இன்ஃபேக்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த கலர் எவ்வளவு பாப்புலர்னா இன்ஃபினிக்ஸ் அண்ட் ஆனர் அவங்க போன்ஸ்க்கு இந்த கலரை கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னும் 2-3 பிராண்ட்ஸ் இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த கேமரா பிளாட்டோ கூட நீங்க பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் an ஐகானிக் டிசைன். ஆமா, கிளாஸ்ல இருந்து மெட்டலுக்கு மாத்திட்டு ஒரு கேமரா பிளாட்டோ மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஒரு யூனிக்கான டிசைன் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு கண்டிப்பா சொல்லலாம். எஸ், இன்ஃபினிக்ஸ் வந்து அந்த கேமரா பிளாட்டோல ஒரு ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் எல்இடி கொடுத்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணாங்க. ஆனா நானு இதை ஃபன் ஆக்கிட்டேங்க. ஆமாங்க, நான் ஸ்டிக்கர்ஸ்ல ஒட்டி வச்சிருக்கேன். எஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு புது ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்கரை அந்த கேமரா பிளாட்டோல போட்டு ஒரு பர்சனலைசேஷன் கிரியேட் பண்றதுக்கு. இன்ஃபேக்ட் ஐபோன் சவுத் கொரியால ஒரு ஆட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க வித் தி ஸ்டிக்கர்ஸ். ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐகானிக்கான டிசைன் கண்டிப்பா சொல்லலாம். ஐ ரியலி லைக் இட். பட் இங்கதான் பெரிய பட் ஒன்று வருது. ஏன்னா போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ்ல டைட்டேனியம் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் பெட்டர் பவர் டிசிபேஷனுக்கு அவங்க வந்து அலுமினியம் கொடுத்திருக்காங்க. ஸோ ஹீட் டிசிபேஷன் பெட்டர் ஆகுறதுக்கு வந்து அலுமினியம் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டவுன் கிரேடுன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா இந்த போன் ஒரு 2-3 தடவை நான் கேஸ் இல்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே போட்டிருக்கேன். அண்ட் கீழே போட்டு இதுல டென்ட்ஸ் விழுந்துருக்குங்க. எஸ், இந்த அலுமினியம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மெட்டீரியல் கம்பேர்ட் டு டைட்டேனியம். அண்ட் நீங்க கீழே போட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல டென்ட் விழுக தான் செய்யும். It is very easy. நான் காட்டுறேன், இங்க பாருங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் ரெடிட்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த ஐபோனோட கலர் கூட சிப் ஆகுதாமா. எஸ்பெஷலி இந்த ஆரஞ்சு கலரும் ப்ளூ கலர்ல வந்து கலர் வந்து பீல் ஆஃப் ஆகுதாமா. அந்த பிரச்சனை எனக்கு இது வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணல. பட் ஸ்டில் அதுவும் ஒரு பிரச்சனை, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கீழே இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து அந்த அலுமினியம் கலர். அது சில்வர் கூட மேட்ச் ஆயிருந்ததுனால அங்க பிரச்சனை வராது உங்களுக்கு. ஸோ பேசிக்லி நீங்க வந்து கலர் மெயின்டைன் பண்ண விரும்புறீங்கன்னா இல்ல உங்க அலுமினியம்ல டென்ட் விழுங்காம பார்க்க விரும்புறீங்கன்னா அப்ப நீங்க வந்து கண்டிப்பா யூ ஹேவ் டு யூஸ் அ கேஸ் வித் த ஃபோன். அண்ட் ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபோனோட வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. அண்ட் கேஸ் வந்து கொஞ்சம் லைட்டான கேஸா வாங்கி போட்டுக்கோங்க, இல்லைன்னா கண்டிப்பா வெயிட் இன்னும் கூடும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்ல சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரா தாங்க இருக்கிறதுலே மோஸ்ட் டியூரபிள் அண்ட் லைட்டஸ்ட் ஃபோன் இப்போ. ஏன்னா அந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தோணலை. ஏன்னா அது கொஞ்சம் இன்னும் பெட்டர் பில்ட் குவாலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் லைட் வெயிட்டாகவும் இருக்குங்க. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி அ ஹியூஜ் அட்வான்டேஜ். ஸோ லுக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐகானிக் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ். பட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரா இஸ் பெட்டர். அப்புறம் இந்த ஃபோனில் இருக்க பட்டன்ஸை பற்றி பேசலாம். சி, இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் இருக்குல்ல, சுத்த வேஸ்ட்டுங்க. நான் யூஸே பண்றது இல்லை. அது வந்து ஒரு மாதிரி வெரி பேட்லி டியூன்ட் அன்ஆப்பிள் லைக் அப்படின்னு சொல்லலாம். ஆப்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு அன்ரிஃபைண்டான பட்டன் கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி. ஸோ அதனாலே வந்து ஆப்பிள் இந்த வருஷம் வர ஐபோன் 18 ப்ரோல இந்த கெப்பாசிட்டிவ் பட்டனுக்கு பதிலாக ப்ராப்பரான சாலிட் பட்டன் கொடுக்க போறாங்களா ஃபார் த கேமரா கண்ட்ரோல். அண்ட் ஐ திங்க் அது வந்து கரெக்டான டிசிஷனா இருக்கும். ஸோ they'll have to do that 100%. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் பட்டன் இருக்கு. இதை வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து மியூட் ஸ்விட்ச் அதாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லா தெரியல. பட் ஸ்டில் இட் இஸ் குட் டு ஹேவ் தி ஆக்ஷன் பட்டன் அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் வெல். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. சரி, அடுத்து டிஸ்பிளே பத்தி சொல்லணும்னா ஃபிளாக்ஷிப் கிரேட் டிஸ்பிளேங்க. பெருசா குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆசமான கலர் ஆக்யூரசி கிடைச்சிரும், சூப்பர்பான பிரைட்னஸ் கிடைச்சிரும் அண்ட் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸும் கொடுத்துருக்காங்க. எஸ், சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரால இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பிரைவசி டிஸ்பிளே கிடைக்காது, ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் அவ்வளோ பெட்டரா இருக்காது. பட் ஸ்டில் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு.
இருக்கு அண்ட் நல்ல டிஸ்பிளேயா தோணுச்சுங்க. ஆனா இங்க வந்து ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்ன தெரியுமா, ஆப்பிள் இந்த வருஷம் செராமிக் ஷீல்ட் 2 யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் செராமிக் ஷீல்ட் 2 வந்து பெட்டர் இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும், பெட்டர் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு ஆப்பிள் ப்ராமிஸ் பண்ணாங்க. இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த போன்ல பிரச்சனை தெரியல. பிகாஸ் நான் இப்படி போட்டு இப்படி தூக்கி கையில் எடுத்து உங்களுக்கு காட்டுனா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் நீங்க வந்து பயம் இல்லாம யூஸ் பண்ணலாம். பட் இப்படி விழுந்ததுல ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்த டிஸ்பிளேல என்னதான் ஸ்கிராச் ப்ரொடெக்ஷன் செராமிக் ஷீல்ட் 1ஓட பெட்டரா இருந்தாலும் இட் இஸ் ஸ்டில் நாட் வெரி குட். எவ்வளோ மைக்ரோ ஸ்கிராச்சஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். என்னோட யூசேஜ் டைம்ல நான் இனிஷியலி வந்து ஒரு டெம்பர்ட் கிளாஸ் போட்டிருந்தேன். அந்த டெம்பர்ட் கிளாஸ் உடஞ்சதுக்கு அப்புறம் சரி அது எதுக்கு யூஸ் பண்ணோம், நம்ம வித்தவுட் டெம்பர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாமே, லாங் டர்ம் ரிவ்யூல யூஸ்ஃபுல் ஆயிக்குமே அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த போனுக்கு ரீசேல் வேல்யூ கண்டிப்பா கிடைக்க போறது இல்லை. ஏன்னா மைக்ரோ ஸ்கிராச்சஸ் ஏகப்பட்ட மைக்ரோ ஸ்கிராச்சஸ் இருக்குது. ஸோ நீங்க காசு கொடுத்து 1,50,000 மேல கொடுத்து இந்த போனை வாங்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் போட்டுக்கோங்க, கண்டிப்பா ஒரு கேஸையும் போட்டுருங்க. அடுத்து நான் வந்து பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேச விரும்புறேன். அண்ட் இங்க வந்து ஆப்பிள் A19 Pro கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் நான் கிளியரா சொல்லிடுறேன். Snapdragon 8 Elite Gen 5 இருக்குது இல்ல, அண்ட் MediaTek Dimensity 9500 ரெண்டுமே they have powerful GPUs compared to Apple A19 Pro. A19 Pro வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான சிப்செட் கிடையாதுங்க இப்போ. ஆனா கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த iPhone is one of the best gaming phone, if not the best gaming phone in the market right now. அது நான் ஏன் அப்படி சொல்றேன் நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா என்னதான் கேமிங் ஃபோன் ஆண்ட்ராய்ட் காரங்க பண்ணி வித்தாலும் வித் ஆக்டிவ் கூலர்ஸ், வித் ட்ரிகர் பட்டன்ஸ், அது எல்லாமே ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ்ங்க. கேம்ஸ் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஏன்னா ஐபோன்ல ஐ எம் என்ஜாயிங் கேமிங். இப்போ ரீசெண்டா கண்ட்ரோல் லான்ச் பண்ணிருக்காங்க. ரெமெடி கண்ட்ரோல் வந்து இட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் கேம். இதை நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணிருக்கேன். பட் ஐபோன்லயும் விளையாடலான்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வெறும் 500 ரூபா தான். வெறும்னு ஏன் சொல்ற தெரியுமா? ஏன்னா ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா ஐபோனோட கேம்ஸ் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிடென்ட் ஈவில் எடுத்துக்கோங்க, இல்ல அசாசின்ஸ் கிரீட் எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து மோர் எக்ஸ்பென்சிவ் தென் கண்ட்ரோல். பட் 500 ரூபாய்க்கு கண்ட்ரோல் மாதிரி AAA கேம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதுல கிளீனா ஸ்மூதா ஓடுதுங்க. ஆண்ட்ராய்ட்ல கிடையாது இது. அண்ட் ஆண்ட்ராய்ட்ல நீங்க விளையாடணும்னா எமுலேஷன் பண்ணணும். அண்ட் இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஆப் ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்றது இஸ் மச் மோர் சிம்பிளர். அப்புறம் ராக்ஸ்டாரோட பழைய கேம் ஒன்று இருக்கு, புலின்னு, அதுவும் விளையாடுறேன் நான். இட் இஸ் டூ மச் ஃபன். அண்ட் ஆப்பிள் ஆர்கேட்லயும் சூப்பரான கேம்ஸ் கிடைச்சிரும். அதுல பவர் வாஷ் சிமுலேட்டர்னு ஒன்று இருக்கு. இட் இஸ் சோ மச் ஃபன். கேமிங்ல நீங்க வந்து ஒரு சிங்கிள் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபன் பண்ண விரும்புறீங்கன்னா தென் iPhone 17 Pro Maxோட பெட்டர் ஃபோன் உங்களுக்கு கிடைக்காதுங்க. இட் இஸ் ஜஸ்ட் சூப்பர். சரி, அப்போ ஹீட்டிங் பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது கேளுங்க. ஸோ பேசிக்கலி இந்த அலுமினியம் கொடுத்திருக்காங்க, வேப்பர் கூலிங் சேம்பர் பெருசா கொடுத்திருக்காங்க. ஸோ ஹீட் டிசிபேஷன் வந்து கண்டிப்பா பெட்டரா பண்ணுது. ஆனா ஹீட் டிசிபேஷன் பெட்டரா பண்ணா ஹீட் வந்து உங்களுக்கு உங்க கையில ஃபீல் ஆகுங்க. அது ஏன் அப்படி ஆகுது தெரியுமா? ஹீட் வந்து உள்ள இருந்து வெளியே போகுது அண்ட் பாடியில வந்து நீங்க அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்க கண்ட்ரோல் மாதிரி கேம்ஸ்ல விளையாடும் போது ரொம்ப நேரத்துக்கு விளையாண்டீங்கன்னா, மோர் தென் 30 minutes விளையாண்டீங்கன்னா கண்டிப்பா ஃபோன் சூடாகுது. ஆனா இந்த வருஷம் A19 Pro பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதுனால பிரைட்னஸ் த்ராட்டில் பண்றது இல்லைங்க iPhone 17 Pro Maxல. நான் நிறைய கேம் ஆடிட்டேன் 7 மாசத்துல அண்ட் கண்டிப்பா இந்த பிரச்சனை எனக்கு தெரியவே இல்லை. ஸோ பேசிக்கலி பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல ஐபோன் வந்து ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா AAA டைட்டில்ஸ் தாறுமாறா ஓடுது, ஃபோன் த்ராட்டில் பண்றது இல்ல அண்ட் ஹீட்டிங் பிரச்சனையும் இருக்கிறது இல்லைங்க. பாதி ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த ட்வீட்டை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆக்சுவலி இந்த ட்வீட்ல ஒரு iPhone 17 Pro Max யூசர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபோன் ஹீட் ஆகுறதுனால ஃபோன் சார்ஜ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அண்ட் இந்த பிரச்சனை வந்து எல்லா ஐபோன்ஸ்லயும் இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா ஆப்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஃபோன் சூடாகும் போது பேட்டரி சார்ஜிங்கை கண்டிப்பா நிறுத்துங்க. அண்ட் ஐ திங்க் அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர். ஏன்னா இப்போ சம்மர்ஸ் இட்ஸ் மோர் தென் 40 degrees அவுட் சைட். அண்ட் அப்படி இருக்கும்போது நீங்க வெளியிலேருந்து உள்ள வந்தா கூட அண்ட் சார்ஜ்ல வச்சா கூட இந்த மாதிரி பிரச்சனைங்க வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் தட் ஆப்பிள் இஸ் டூயிங் இட். ஏன்னா ஃபோனோட ஹீட்டை மானிட்டர் பண்ணதில்ல, டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணதில்ல. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்ற ஃபோன்ஸ்ல சூடாய் உங்க பேட்டரி லாஞ்சிவிட்டியை குறைக்குங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட். எனிவே பேட்டரி பத்தி பேசுறோம்ல, 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஃபிளாக்ஷிப்ஸ்ல, ஆண்ட்ராய்ட் மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ்ல, பட்ஜெட் ஃபோன்ஸ்ல உங்களுக்கு வந்து 7000 mAh, 8000 mAh, ஏன் 10000 mAh சிலிகான் கார்பன் பேட்டரியே வந்துருச்சுங்க. ஆனா அது கம்பேரிசன்ல ஐபோனோட பேட்டரி டியூனிங் இஸ் டூ குட், வெரி வெரி குட். இந்த 5000 mAh பேட்டரி வச்சு எனக்கு ஈஸியா 7.5 hours to 8.5 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குதுங்க. அண்ட் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலர் யூசேஜ், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வெறும் யூஸ் பண்றீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு 8.5 கிடைக்கும். அண்ட் நீங்க கேம்ஸ்ல விளையாடும் போது உங்களுக்கு 7.5 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்கும். அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த 7000 8000 mAh பேட்டரி வச்சுட்டும் நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்னால வெறும் 8
8 hours screen on time இல்ல 7 hours screen on time தான் கொடுக்க முடியுதுங்க. ஸோ பேட்டரி சைஸ் என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆப்டிமைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆப்பிள் அதுல கிங்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன், எஸ்பெஷலி பேட்டரியில. ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த A19 Pro சிப்செட் இருக்குல்ல, என்னதான் மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட் இல்லைனாலும் இட் இஸ் வெரி வெரி பவர் எஃபிஷியன்ட், வெரி வெரி பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்ட். அண்ட் கம்பேர்ட் டு Galaxy S26 Ultra நான் மொட்டையா சொல்லிடுறேன், 17 Pro Maxல உங்களுக்கு பெட்டர் பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஐயோ இந்த S26 Ultraவோட பேட்டரி ரொம்ப தொல்லை கொடுக்குதுங்க எனக்கு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க with the S26 Ultra and with the iPhone 17 Pro Max. சரி, iPhone 17 Pro Maxல இன்னொரு விஷயம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, என்னன்னா சார்ஜிங் ஸ்பீட். 0 to 80% நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அண்டர் 40 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிருது. ஆனா 80% to 100% ஐயோ செம்ம ஸ்லோங்க, சூப்பர் ஸ்லோ. ஸோ பேசிக்கலி நீங்கள் 80% வரைக்கும் குவிக் சார்ஜ் பண்ணிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு டைம் இருக்கும்போது 80 to 100% சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் சார்ஜ் சைக்கிள் கூட அவங்க வந்து 80% வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பேசிக்கலி உங்கள் தூங்குற டைம் வந்து மேப் பண்ணிட்டு நீங்கள் எந்திக்கும் போது கரெக்டாக 80 to 100% வந்து அது சார்ஜ் பண்ணும். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ குட், ஏன்னா பேட்டரி லான்ஜிவிட்டி அதனால இம்ப்ரூவ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். எனிவே என்ன கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் சார்ஜிங் இருந்தால் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 50 மினிட்ஸில் இல்லை 45 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் ஆப்பிள், ஐ திங்க். பை தி வே iPhone 17 Pro Max, இன்ஃபேக்ட் iPhone 17 சீரிஸ்லயே இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? மேக்ஸ் சேஃப் சப்போர்ட்டுங்க. ஆமா, கூகுள் பிக்சல்ல இருக்கு, ஆனா சாம்சங் Galaxy S26 Ultraல கிடையாது, விவோட X300 Ultraல கிடையாது, ஷாமியோட 17 Ultraல கிடையாது. அல்ட்ரா ஃபோன்ஸ்ல இல்லாத அந்த மேக்ஸ் சேஃப் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இந்த Pro Maxல கொடுக்குறாங்க. அண்ட் மேக்ஸ் சேஃப் வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு அவசியம் இல்லை வயர்லெஸ் சார்ஜிங் இருந்தா போதும் அப்படின்னு. பட் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, மேக்ஸ் சேஃப் ஆக்சசரிஸ் தாறுமாறான ஆக்சசரிஸ் இருக்குதுங்க. இப்போ நானே இந்த ஐஃபோனோட கேஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். திஸ் இஸ் தி ஐஃபோன் ஒஃபிஷியல் ஃபேப்ரிக் கேஸுங்க. இதுக்கு மேலே நான் வந்து என்னோட வாலெட் ப்ளஸ் ஸ்டாண்ட் ஒன்று, வாலெட்டில் வந்து பேசிக்கலி என்னோட ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. How cool is that? இந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கு. அந்த மாதிரி ஆக்சசரிஸ் இருக்கும்போது இந்த மேக்ஸ் சேஃப் வந்து ஒரு ஃபன்னான ஃபீச்சருங்க, உண்மையாக சொல்கிறேன். ஓகே, கேமராஸ். கேமராஸை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் கேமராஸ் வந்து நான் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவேன் தெரியுமா? போரிங் கேமராஸுங்க, ரொம்ப போரிங். ஏன்னா ஃபோட்டோகிராஃபியில் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்குது, நல்ல கலர் சயின்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, HDR கூட பரவாயில்ல, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸை வச்சு கலர் டியூனிங் கூட பண்ணிக்கலாம், அதெல்லாம் இருக்குது. அண்ட் பேசிக்லி பெரிய சென்சர் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைட் இருக்குது, டெலிஃபோட்டோ இருக்குது, பிரைமரி கேமரா இருக்குது. ஸோ தேவையான சென்சர்ஸ் எல்லாம் இருக்குது. செல்ஃபி கேமராவில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஸ்கொயர் சென்சர் யூஸ் பண்ணிட்டு வைட்லியும் எடுத்துக்கலாம், போர்ட்ரேட்லையும் எடுத்துக்கலாம். ஸோ ஆல் ஆஃப் தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ குவாலிட்டி வந்து இந்த சைனீஸ் பிராண்ட்ஸ் பண்ணுற அல்ட்ரா ஃப்ளாக்ஷிப்ஸில் உங்களுக்கு பெட்டரான குவாலிட்டி கிடைக்கும். S26 Ultra சொல்ல நான், விவோ X300 Ultra, ஷாமி 17 Ultra, அவ்வளோ ஏன் ஆக்சுவலி இந்த சைனீஸ் அல்ட்ராஸில் விட்டுருங்க, அவங்க ப்ரோ ஃபோன்ஸ்லேயே உங்களுக்கு பெட்டரான ஃபோட்டோகிராஃபி கேப்பபிலிட்டிஸ் கிடைச்சிடும். Find X9 Pro, விவோ X300 Pro. ஸோ அப்படி வரும்போது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஐஃபோன் நான் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்குறேன், ஐஃபோன் தான் கேமரா பெஸ்ட் அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் பெரிய உருட்டுங்க, சான்ஸே இல்லை. ஐஃபோனில் ஃபோட்டோகிராஃபி வந்து இஸ் குட் பட் நாட் த பெஸ்ட். ஆனால் வீடியோகிராஃபி இப்போவும் பெஸ்ட்டுங்க. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து பீட் பண்ணுறதுக்கு, எஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் X300 Ultra வந்திருக்கு, Find X9 Ultra வந்திருக்கு, அண்ட் அது நல்லாவும் இருக்குது. பட் இட் இஸ் ஒன்லி மேட்சிங் அப் ஆர் கம்மிங் க்ளோஸ் டு தி ஐஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போவும் ஐஃபோனோட வீடியோ குவாலிட்டி தான் எல்லாரும் ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் வந்து சொல்வேன் ஜஸ்ட் யூஸ் தி ஐஃபோன். அஃப்கோர்ஸ் ஆண்ட்ராய்ட் 17 புதுசாக வந்திருக்கு, அதுலேயும் வந்து தேர் ஒர்க்கிங் டைரக்ட்லி வித் கூகுள், இஸ் ஒர்க்கிங் டைரக்ட்லி வித் மெட்டா. ஏன்னா அவங்க வந்து ஆண்ட்ராய்டில் அப்லோட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க, அல்ட்ரா HDR கொண்டு வராங்க, நைட் மோட் கொண்டு வராங்க, அதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ அதில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் என்ன கேட்டிங்கன்னா ஐஃபோன் தான் இப்போவும் ட்ரஸ்ட் வர்தி ஃபார் இன்ஸ்டாகிராம் அப்லோட்ஸ். ஓகே, சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் iOS 26 வந்து இருக்கிறதுலையே ஒன் ஆஃப் த பேட் திங்ஸ் அபவுட் தி iPhone 17 Pro Max. ஆமாம், நிறைய பேர் வந்து ஐஃபோன் iOSக்காகவே வாங்குவாங்க. பட் இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா iOS 26ல வந்து நிறைய பிரச்சனைங்க இருக்குங்க. எல்லாமே பேட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா iOS 26ஓட டிசைன் லாங்குவேஜ் வித் லிக்விட் கிளாஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். iOSோட அனிமேஷன்ஸை பீட் பண்ணிக்கவே முடியாது. நான் அனிமேஷன் ஸ்மூத்னஸ் பற்றி சொல்ல, பட் அனிமேஷன் ஸ்டைல்ஸை பற்றி சொல்கிறேன். ஒவ்வொரு அனிமேஷனும் அவ்வளோ தாட்ஃபுல்லாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் டிசைன் எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டிங்கன்னா ஆப்பிள் வந்து டிசைன், விஷுவல், UI, அனிமேஷன் எக்ஸ்பர்ட்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கன்னா இஸ் பேசிக்கலி
பட்ட பக்ஸுங்க. எல்லாத்தையும் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஆனால் ஒரு சில பக்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது சில டைம் ஒயிட் ஸ்க்ரீன் காட்டிடும். சில டைம் வந்து நிறைய டெக்ஸ்ட்டில் இருக்குல்ல, விஷுவல் ஓவர்லே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். அது எந்த டெக்ஸ்ட்னு படிக்கவே முடியாது உங்களால். சில டைம் சில பட்டன்ஸ்லாம் ஒர்க்கே பண்ணாது. அண்ட் இதெல்லாம் வந்து எப்பயாச்சும் ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி சரியாயிரும். இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட பக்ஸ் வந்துட்டே இருக்குது இந்த ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் நான் யூஸ் பண்ண டைமில். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க ரெடிட்டில், இந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ iOS 27ல இருக்கிறதுலே பெரிய அப்டேட் வந்து ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், எக்ஸப்ட் ஃபார் சிரி. டாக்கிங் அபவுட் சிரி, ஏஐ வந்து ஐ திங்க் ஐஃபோனில் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் லிங்க். அது இன்னொரு பிரச்சனை. ஏன்னா சாம்சங் கேலக்ஸி ஏஐலாம் நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் மோட்டோரோலாலே சூப்பரான ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஓப்போவில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ விஷயத்தில் வந்து iOS 27ல தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரப்போகுது, iOS 26ல இருக்க போகிறது இல்லை. சிரி வந்து நான் வெறும் அலாம் செட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன், அதை தவிர்த்து எதுக்குமே யூஸ் இல்லை, உண்மையை சொல்கிறேன். நான் ஃபைனலி ஒரு 2-3 விஷயம் பேசுறதுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் குவாலிட்டி தாறுமாறுங்க, சூப்பரான ஸ்பீக்கர் குவாலிட்டி, பிரச்சனையே இல்லை. அண்ட் ஈகோ சிஸ்டம் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 3 ஆகட்டும், இல்லை மேக்புக் ப்ரோ ஆகட்டும், மேக்புக் ஏர், மேக்புக் நியூ, இல்லை ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 ஆகட்டும், ஏர்பாட்ஸ் மேக்ஸ் ஆகட்டும், ஏர்பாட்ஸ் 4 ஆகட்டும், இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் ஸோ குட் வித் தி ஐஃபோன். நிறைய பேர் வந்து ஐஃபோன் வாங்குறதுக்கான காரணமே ஒரு ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் கூட நடக்குது. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா ஈகோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எந்த ஆண்ட்ராய்ட் பிராண்ட்னாலையும் ஆப்பிளில் பீட் பண்ண முடியல. எஸ், அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பட் அது வந்து என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, கோஹீசிவாக ஃபீல் ஆகிறது இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இயர்பீஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது, ஓரளவு பரவாயில்ல. நீங்கள் ஃபோன் பேசும்போது இயர்பீஸில் சவுண்டுக்கு கிளியராக கேட்குது, யார் பேசுகிறாங்களோ அதெல்லாம் கிளியராக கேட்குது. அண்ட் மைக்கோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது, அதையும் நீங்கள் கிளியராக கேட்டுக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓகே தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரா எடுத்துக்கோங்க, பிக்சல் எடுத்துக்கோங்க, ஏன் சைனீஸ் ஃபோன்ஸ் எடுத்துக்கோங்க, ஓப்போட 5X சீரிஸ் ஆகட்டும், X300 சீரிஸ் ஆகட்டும், இதுலெல்லாம் எனக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக தோணுச்சு. எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 5G வைஃபை எல்லாமே பேடுன்னு சொல்ல முடியாது, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு எனக்கு தோணுதுங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஃபைனலி எல்லாரும் ஏன் 1,50,000 கொடுத்து இந்த ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்குறாங்க? மெயின் காரணம் என்ன தெரியுமா? ஆப்பிளோட பிராண்ட் வேல்யூ கெத்துங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் நடக்கிற ஒரு சின்ன பாயிண்ட்டையும் கேட்டிங்கன்னா ஆப்பிள் பிராண்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள்ட்டே போய் கேளுங்க பிக்சல் ஃபோன் தெரியுமா அப்படின்னு, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிற வாய்ப்பு இருக்குங்க, உண்மை சொல்கிறேன் நான். அண்ட் அந்த ஒரு பாப்புலாரிட்டி வச்சு ப்ரைஸிங்கும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க ஆப்பிள். ஆப்பிளோட ப்ரைஸிங் அதிகமாக தான் இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2026ல் 1,50,000 ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வந்து இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்து இன்னும் அஃபோர்டபுளாக இருக்கும், பட் இப்போ அப்படி கிடையாதுங்க. ஐஃபோன்ஸ் எஸ்பெஷலி கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் 7 மாதத்தில் எனக்கு எப்படி தோணுதுன்னா, நீங்கள் பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, டிஸ்பிளே, வீடியோ ரெக்கார்டிங்லாம் எடுத்தீங்கன்னா இந்த ஃபோனு சூப்பருங்க, சூப்பர். கேமரா பற்றி பேசுனீங்கன்னா அபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். பில்ட் குவாலிட்டி எடுத்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். iOS எடுத்துட்டீங்கன்னா பேட் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன்னா கண்டிப்பாக பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு என்னமோ நீங்கள் கேட்டிங்கன்னா X300 Pro, 5X9 Pro, 5X9 Ultra, X300 Ultra, ஏன் S26 Ultraவே கொஞ்சம் பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக தோணுது கம்பேர்ட் டு ஐஃபோன் 17 Pro Max. பட் நிறைய பேருக்கு ஆப்பிள் தான் வேணும், ஆப்பிளோட பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் தான் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபார் தெம் 17 Pro Max இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. ஆமாம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஐஃபோன் 17 Pro Max ஓடுது? கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடு கிளிக்கு ட்ராக்கின் டெக்.